தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் இருந்து விசேஷமாய் 4ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் 32வது வசனத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். 33 மன்னிக்கணும். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. சாட்சி கொடுத்தார்கள், சாட்சியாய் நின்றார்கள், சாட்சியாய் உபதேசித்தார்கள், வாழ்ந்தார்கள். எதை குறிச்சு? ஆண்டவராகிய இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து. என்னுடைய உங்களுடைய சாட்சிகள், பிரசங்கங்கள், ஊழியங்கள் எப்படி இருக்கிறது? எதை குறித்து இருக்கிறது? இயேசுவ சொன்னா அங்க உபத்திரவம் என்று தெரிந்திருந்தும், கொலை என்று தெரிந்திருந்தும், பாடுகள் என்று தெரிந்திருந்தும், ஏற்கனவே அதுக்குள்ள போயிட்டு வந்திருந்தும், இவங்க எதை குறித்து சாட்சி சொல்றாங்க? உங்களுடைய சுவிசேஷம் என்ன என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். சாட்சி என்று போட்டு கண்ட கதைகள், கற்பனைகள், சொந்த அனுபவங்கள், காரியங்கள் சாட்சி கிடையாது. இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். அதான் சாட்சி. இயேசுவை குறித்து சாட்சி சொல்லணும். இயேசு யார்? இவர் எப்படிப்பட்டவர்? இவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? ஏன் இவர் பாடுபட்டார்? ஏன் இவர் சிலுவைக்கு சென்றார்? ஏன் அங்கே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார்? ஏன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்? ஏன் மரித்தார்? உயிர் தெழுந்தார்? இதான் சாட்சி. இயேசுவை இதை சொல்லும் போதுதான் அங்க ரட்சிப்பு 3000 5000 திரளான ஜனங்கள் என்று ரட்சிப்பு நடந்தது. இங்க எந்த சொந்த கதையும், எந்த சொந்த கனவுகளையும், எந்த சொந்த காரியங்களையும், சொந்த ஞானத்தையும் சொல்றதாலதான் ஒன்று நடக்குது. ஒரு கதையை சொல்றது சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது. நான் அங்க போனா அவர் ஆண்டவர் என்ன கொண்டு அப்படி செய்தார், என்ன கொண்டு இப்படி செய்தார், 10 பேயை திரட்டினாரு, அங்க 2 அற்புதம் செய்தாரு, 4 தீர்க்கதரிசனம் சொன்னாரு, அங்க செய்தாரு, இங்க செய்தாரு, என்ற சபையில செய்கிறார் இல்ல, அங்க செய்தவர் இங்க செய்ய மாட்டாரா? இங்க எங்க நடக்குது? எங்க முதலாவது நடக்குது? இவங்க போற இடங்கள்லயா நடக்குது? இவங்க இருக்கிற இடங்கள்ல தானே ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. இப்படி கதைகளை, கற்பனைகளை, காரியங்களை பேசுகிறது சாட்சி கிடையாது. இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இயேசுவை குறித்து சாட்சி சொல்லும் போதுதான் அங்கே இயேசுடைய வார்த்தை கிரியை செய்யும், அங்கே ஆவியானவர் கிரியை செய்வார், அங்கே தெய்வம் கிரியை செய்வார். அப்படி அவர்கள் கிரியை செய்யும் போதுதான் அங்கே அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். ஜனங்கள் மத்தியில தெய்வத்தை குறித்த ஒரு பயம் வரும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. இதை விட்டுட்டு தொடர்ந்து எங்களுடைய காரியங்களை சொல்லி கொண்டிருப்போமா இருந்தால், எங்களுடைய சுயத்துல, ஞானத்துல, எங்களுடைய படிப்பில காரியங்களை செய்து கொண்டிருப்போமானால், அல்லது எங்களுக்காக, அல்லது எங்கள் ஜனங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக காரியங்களை செய்து கொண்டிருப்போமானால், ஆண்டவருடைய கிரியை அங்க இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆவியானவர் தொடர்ந்தும்
இந்த பொருந்துதலுக்குள்ளாக எங்களை நடத்துவார்.